தங்கமும் 200 விற்ற காலத்தில் 200 உச்சம்னு சொன்னோம். 8000 விற்ற போது அதையும் உச்சம்னு சொன்னோம். அதே மாதிரி 92,400 வந்த போது உச்சம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன விலை லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி தலைவில் பார்த்தா இதுதான் உச்சம். உச்சங்கிறது தங்கத்தை பொறுத்தவரையிலையும் கிடையாது. யூஎஸ் டாலர் 4000 அவுன்ஸுங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த விலை அதிக விலையாக இருக்கலாம், அப்ரிஷியேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதில் இருந்து ஒரு ப்ராஃபிட் புக் வந்தால் ஒரு 10%, 12%. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 2026 தங்கத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தயாராக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சில்வரு, இன்னொருத்தர் காப்பர். நீங்கள் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 916ன்னு சொல்கிறீங்களே, அப்போது 100க்கு 916னா 80. ஒரு வெறும் கோல்டை வச்சு நீங்கள் எந்த பொருளும் செய்ய முடியாது இல்லையா? அப்போது ஒன்று சேர்த்துறீங்க இல்லையா? சைனா சில்வருக்கு சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. வெளியில் சப்ளை ஆகிறத குறைச்சிட்டாங்க. 1979 அதிகபட்சமாக 120% உயர்ந்திருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2025 79% உயர்ந்திருக்கு. இதுதான் அதிகபட்சமாக நம்ம பார்த்த ஒன்றா இருக்குது. இதையும் மிஞ்சுமா? 2026 ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் தள்ளாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தங்கம், வெள்ளி, காப்பர் இது மாதிரி கமோடிட்டிஸு ஓரளவு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் தங்கத்தோடைய விலை உச்சத்துக்கு மேலே உச்சம் போயிட்டுருக்கு. ஒரு அளவுக்கு மிஞ்சின ஒரு ரேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா 1 லட்சத்தை தாண்டி இந்த அளவுக்கு போகுமான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அந்த வகையில் 2025 ஜனவரி ஆரம்பித்தப்போ கிராமுக்கு 7150 ரூபா இருந்தது. ஆனால் இப்போ டிசம்பர் மாதம் 13,000க்கு வந்துருச்சு கிராமுக்கு. அப்படியே சவரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 57,200க்கு இருந்த ஜனவரி மாதத்தில் இருந்த இந்த ஒரு தங்க விலை இப்போ 1 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு. டோட்டலாக வச்சு பார்க்கும்போது சவரனுக்கு 45,000 ரூபாய்க்கு மேலே இந்த தங்கம் உயர்ந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இதை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தங்கம் இந்த மாதிரி 2025 ஏறிக்கிட்டே போகும்னு யாரும் நினைக்கல. ஸோ 2025 பொறுத்தவரையிலையும் இது கோல்டன் இயர்னு நான் மனசில் நினச்சிக்கிறேன். பங்குச்சந்தை பெரிய பலன் கொடுக்கல. அது ஒரு 7%, 8%. அந்த ஆரம்பித்து ஒரு வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஆரம்பித்து கீழே 21,750 வந்துட்டு 22,000ன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கலனாலும் ட்ரேடர்ஸுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன்னா இங்கே ஒரு செல்லிங் கொடுத்து இங்கே பை பண்ணி மறுபடியும் இங்கே ஒரு டபுள் பை பண்ணி இங்கே போய் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு லாபம். பங்கு சந்தையை பொறுத்தவரையிலையும் வர்த்தகர்களுக்கு கணிசமான லாபம். தங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2024 தங்கம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன? குளோபல் ஈவெண்ட்ஸு, நம்ம யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய வேல்யூ ஆஃப் டாலருக்கு தகுந்த மாதிரி நம்ம கோல்டும் அதுக்குனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்படி பார்க்குற போது தங்கம் உச்சங்கிறதே கிடையாது. தங்கமும் 200 விற்ற காலத்தில் 200 உச்சம்னு சொன்னோம். 8000 விற்ற போது அதையும் உச்சம்னு சொன்னோம். அதே மாதிரி 92,400 வந்த போது உச்சம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன விலை லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி தலைவில் பார்த்தா இதுதான் உச்சம். உச்சங்கிறது தங்கத்தை பொறுத்தவரையிலையும் கிடையாது. இந்த உச்சத்தில் இருக்கே இறங்குமா வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர, முதலீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுங்க. குளோபல் ஈவெண்ட்ஸு, மைக்ரோ டேட்டாலாம் பார்த்து பண்ணலாம். உங்களுடைய சொந்த தேவைக்கு வாங்கணுன்னாக்கா இந்த மாதிரி கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைங்க. என்னுடைய ஒரு கணிப்பு என்ன கேட்டிங்கனாக்கா, என்னுடைய அனுபவத்தில் சில இண்டிகேட்டர்ஸ், இந்த டூல்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுபடி பார்க்குற போது யூஎஸ் டாலர் 4000 அவுன்ஸுங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ இந்த நீங்கள் சொல்கிறீங்களே உச்சம், நான் இதை உச்சமாக சொல்லலை. இந்த விலை அதிக விலையாக இருக்கலாம், அப்ரிஷியேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதில் இருந்து ஒரு ப்ராஃபிட் புக் வந்தால்
ஒரு 10%, 12% இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இறங்குற போது வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். இப்படியே இறங்கிடுத்து மறுபடியும் வந்து அந்த அவுன்ஸ் 4000க்கு போகுமா, நம்ம பழையபடி கோல்டு வந்து 10,000க்கு வருமாங்கிறது எதிர்பார்ப்பது சற்று சிரமம். கன்சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. இந்த விலை வந்தாச்சு, இதிலிருந்து மேலேயும் போகாமல் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ப்ராஃபிட் புக் வந்து இதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தங்கத்தை பொறுத்தவரையிலும் இருக்குது. இது தங்கம். 2026 தங்கத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தயாராக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சில்வரு, இன்னொருத்தர் காப்பர் அண்ட் ஜிங்க். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைன் சம்மந்தப்பட்டது சைனாவில் தான் அதிகமாக இருக்குன்னு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நான் டீட்டெயிலாக போக வேண்டாம். அப்போது சில்வருக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட்? இப்போ சில்வருமே நம்ம இந்த விலையை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம் சார். சில்வர் வந்து இப்போ எப்படி கோல்டு வந்து வருஷத்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79% வந்து உயர்ந்திருக்கு. அப்படியே நம்ம சில்வரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 140% உயர்ந்திருக்கு. தங்கத்தை விட வெள்ளி உயர்ந்திருக்கு அதிகம். ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், பட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம். நம்ம வெள்ளி ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, நான் ஏன் வெள்ளியை வந்து 2026 எப்படி 2025 ஒரு கோல்டன் இயர்னு சொன்னோமோ, என்னது பார்வையில் 2026 ஒரு சில்வர் இயர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில்வர் வந்து பூஜை சாமானங்கள் அல்லது இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த மாதிரி சில இதுக்கு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஏன் திடீர்னு இப்போ வந்து சில்வர் மட்டும் ஏன் இவ்வளோ வேகமாக போடுறது? எந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த பொருளுக்கு மதிப்பு கூடுறது. அப்போ டிமாண்ட் இருக்குங்கிறதுக்கு என்னென்ன காரணம்? இப்போ இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக உங்களுக்கு சில்வர் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூட் ஆயில் தேவையை குறைச்சி இவி அண்டு எனர்ஜி செக்டார் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குரூட் ஆயில் ப்ரைஸு கடந்த 3 ஆண்டு 4 ஆண்டுகளோட குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற போது அப்போ ஏதோ ஒன்று குறைஞ்சா அதுக்கு சப்ஸ்டியூட் ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ சில்வர் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக நம்ம இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறையா இவி வெஹிக்கிள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அல்லது இந்த பேட்ரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி இருக்குது. ரேர் எர்த் மினரல்ஸுக்கு தேவையாக இருக்கிறது பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டாக இந்த சில்வருடைய தேவைகள் அதிகமாகிடுதுன்னு இது ஒன்று. சில்வர் தங்கம் எப்படி வந்து நம்ம கல்ஃப் க்ரூட் ஆயிலுக்கெல்லாம் கல்ஃப் மற்றும் ரஷ்யா யூஎஸ் இதை வச்சு க்ரூட் ஆயில் சொல்கிறோம், டாலருக்கு யூஎஸ் டாலருக்கு நிகரான மதிப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லோ மெட்டல் கோல்டு, இந்த சில்வர், காப்பர், ஜிங்க்கு, அலுமினியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச். லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சஸில் இப்போ ஷார்ட்டில் இருக்குது. ஒரு புள்ளி விவரங்கள் நான் படித்த வகையில் சொல்கிறேன். இப்போ அவங்கக்கிட்ட இருப்பினுடைய வெள்ளி குறைவாக இருக்குது. அப்போது ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட் பண்ணுற போது, ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுற போது அந்த வர்த்தகத்துக்கு இணையான வெள்ளி இருப்பில் இருக்கணும். அப்போது இந்த மாதிரி எல்லாம் தேவைகள் அதிகமாக வரப்போகுது. அங்கே இருப்பில் இருக்கக்கூடிய வெள்ளியினுடைய அளவு குறைந்திருக்கு. இன்னும் 20% உங்களுக்கு இன்னும் தேவையான சூழ்நிலையில் இருக்குது. அப்போ டிமாண்டுக்கான சூழ்நிலையில் உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்எம்இனுடைய சூழ்நிலை அடிப்படையில் நமக்கு தேவைகள் தான் இருக்குது. இது ஒன்று. இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாகவும் இதுக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். இப்போ ரேர் எர்த் மினரல்ஸு சைனாவில் சில கட்டுப்பாடுகள்லாம் இப்படி இருக்குது. அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அது எப்படி முடியுங்கிறது தெரியாது. அது அறிவிப்பதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம். அது இப்போ பேச வேண்டாம். அப்போ அதுக்காக மார்க்கெட் உங்களுக்கு சில்வரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ சில்வர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அடுத்த பார்வையில் அடுத்த லைனில் கியூவில் ஒன்று இருக்கிறாரு காப்பர். நீங்கள் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 916ன்னு சொல்கிறீங்களே. அப்போது 100க்கு 916னா 80. ஒரு வெறும் கோல்டை வச்சு நீங்கள் எந்த பொருளும் செய்ய முடியாது இல்லையா? அப்போது ஒன்று சேர்த்துறீங்க இல்லையா? அதுக்கு சேர்த்துற பொருள் லிங்க் என்ன ஆகுது? அதுக்கு காப்பர். அப்போது அது மாதிரி இது பண்ணுற போது உங்களுக்கு தேவைகள் அதிகமாகிடுறது காப்பர்ஸ்க்கும். காப்பரும் சில்வர் ஓரியன்டாக சில இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உலக அளவில். நான் சொல்கிறேன். அப்போ தேவைகள் அதிகமாக போது அது டிமாண்டு ரைஸ் ஆகும். அதனால் ஏற்றத்தை இருக்குது. சரி, இப்படி ஏறிக்கிட்டே போயிருக்கேன் சார், இது ஏன் குறையக்கூடாதா? குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் சில்வர் குறையறதுக்கான வாய்ப்புகள் எனது பார்வையில் இல்லை. அப்படி குறைந்தால் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டில் வாங்கி வச்சுருக்கிறத
கொஞ்சம் செல் ஆஃப் கொடுத்தாலோ அல்லது வாங்குறத நிறுத்தினாலோ விலை ஒரு கன்சால்டேட்டில் இருக்கும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே பதிவில் சொன்ன மாதிரி சைனா வந்து சில்வருக்கு சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. வெளியில் சப்ளை ஆகிறத குறைச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு சில்வருக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த 2026 எனது பார்வையில் தங்கம் ஒரு கன்சால்டேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. சில வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ போகலாம்னு அந்த டெக்னிக்கல் ஃபேக்டர் சில சூழ்நிலைகள் அனுபவிச்சு. தங்கம் ஏன் இறங்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ உலக அளவில் சென்ட்ரல் பேங்குக்கு இணையாக வந்து அந்த கரன்சிஸ்க்கு ஈக்குவலாக கோல்டு வாங்கி வைக்கிறதுனால இது ஒரு தேவையை நிறுத்திட்டு குறைச்சிட்டாலோ அல்லது நியூ பையிங்கை நிறுத்தினாலோ இது ஒரு கன்சால்டேட்டர் ரேஞ்சில் நிற்கும். அதனால் சில்வர் வந்து இந்த காரணத்தினால ஏறலாம், தங்கம் ஒரு கன்சால்டேஷனில் நிற்கலாம். அப்படியே இருந்தாலும் எனது பார்வையில் டெக்னிக்கலாக 4000 ஒரு பர் அவுன்ஸ் எஸ் பர் டாலர் அதுதான் ஒரு ஸ்டாண்டு. அதுக்கு குறைஞ்சா நம்ம வந்து பேனிக். சரி, இதுக்குள்ளே தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஓகே, கடைசியாக இப்போ இந்த தங்கத்துடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது உயர்ந்திருக்கலையே, அந்த சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது தங்கம் வந்து 1979 வந்து அதிகபட்சமாக 120% வந்து உயர்ந்திருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2025 வந்து 79% வந்து உயர்ந்திருக்கு. இதுதான் வந்து அதிகபட்சமாக நம்ம பார்த்த ஒன்றா இருக்குது. இதையும் மிஞ்சுமா? காரணம் 2 விஷயத்தில் நான் இன்னும் தங்கத்துக்கும் சொல்கிறேன், வெள்ளிக்கும் சொல்கிறேன். இப்போ சமீபமாக அது ஒன்றும் நிறைய வெளியில் வராத விஷயங்களில் நான் சில செய்திகள் படித்த அளவில் சொல்கிறேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாடும் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க சப்ஜெக்ட் டு த இன்ஃப்ளேஷன். ஜப்பான் 0% இருந்ததை 0.5 பண்ணி இப்போ 0.75க்கு பண்ணிட்டாங்க. அப்போது இந்த உலக அளவில் யூஎஸ் போன்ற பெரிய நாடுகள் எல்லாமே ஜப்பான்கிட்ட இருந்து லெண்டிங் பேசிஸில் வாங்கி அதை அவங்க அதிக வட்டி கொடுத்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போது அங்கே வட்டி ஏறுற போது இங்கே லெண்டிங் ரேட்டும் ஏறும். அப்போ ஏறுற போது அதுக்கு உண்டான டாலருடைய வேல்யூ சப்ளிங் ஆகும். டாலருக்கு தகுந்த மாதிரி தான் கோல்டும். அதனால தான் சொல்கிறது அந்த ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால எனது பார்வையில் சொல்கிறேன் 2026 ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் தள்ளாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தங்கம், வெள்ளி, காப்பர் இது மாதிரி கமோடிட்டிஸு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். யாரும் இதுதான் அதுதான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. குளோபல் ஈவெண்ட்ஸு மற்றும் உள்ளூர் லோக்கல் டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸு தான் இதை ஏற்ற இறக்கத்துக்கு தீர்வாக இருக்கலாம். அப்போ அது மாதிரி பார்க்குற போது நாம் எப்போவுமே தங்கத்தை ஒரு ஹெட்ஜிங் ஃபண்டாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் பாண்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட் பண்ணினாலும் உங்களுக்கு நம்ம ஒரு ஹெட்ஜிங் தான் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஹெட்ஜிங் வேல்யூ இருக்கிற போது இதெல்லாம் குறைய போது அது நமக்கு பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ யூஎஸ் ஆல்சோ வந்து இந்த தங்க நகை வாங்குறதுல வந்து அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். தங்கம் விலை ஏறி இருக்குது சார், நம்ம லம்பா போய் வாங்க முடியாது, கொஞ்சம் பீஸ் மேலே வேணும். இப்போ எங்கள் பொண்ணு ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு, ஒரு 20 வயசு. நம்ம இந்த நகை போடுறங்கிற கலாச்சாரம் சவுத் இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி பார்க்குற போது நம்ம நகை போடணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இப்போ யாராவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு யாராவது 1 பவுன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நமக்கு கொஞ்சம் தலை சுற்றுது. ஏன்னா அவங்க கொடுக்குற போது 8000 ரூபா, இன்றைக்கி நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா? கௌரவ பிரச்சனை இல்லையா? 13000 ரூபா 14000 ரூபா. அதனால் இனிமேல் இந்த மொய் வைக்கிறதுல தங்கத்துக்கு பதிலாக பணமே வச்சிடலாமான்னு தோணுது. இப்போ நம்ம கௌரவ பிரச்சனை, அவங்ககிட்ட கையை நீட்டி வாங்கியாச்சு, சந்தோஷமாக இருந்தது. இப்போ கொடுக்குற போது நமக்கு தலை சுற்றுது. இன்னும் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது? வச்சவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ தேவைகள் அதிகமாக இருக்கும்போது விலையும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நகை சீட்டு போடுறாங்க. நகை சீட்டு போடுறதுலேயும் ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. நகை சீட்டுகள் போடுற போதும் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 11 மாதத்துக்கு தான் நகை சீட்டு வாங்குறாங்க. நகை சீட்டு வாங்கினா நீ எங்கள் கடையில் நீங்கள் சீட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. ரைட்டு, உண்மை. அவங்க ஏதோ கன்செஷன் பண்ணுறாங்க, 6% வரலையும் குறைக்கிறாங்க. சில 20 நீங்கள் சாதாரணமாக போய் வந்தீங்கன்னா 18-17% வேஸ்டேஜஸ்ஸு, அது லேபர் சார்ஜஸ். நீங்கள் அவங்கக்கிட்ட சீட்டு போட்டீங்கன்னாக்கா 6%, 7%க்கு எப்படிங்க குறைக்க முடியும்? நினச்சி பாருங்கள். நமக்கு என்ன அவ்வளோ வந்து ஃப்ரீயாக செய்கிற அளவுக்கு யார் இருக்காங்க? அதில் தான் விஷயம். நீங்கள் மாதம் பணம் போடுறீங்க இல்லையா, அந்த பணத்தை அவங்க பேங்க்கில் ஏற்கனவே அவங்க வந்து லோனில் கோல்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ்க்காக கோல்டு லோனில் வாங்கியிருப்பாங்க. அந்த லோனுக்கான அமௌண்ட்டை உங்கள்கிட்டருந்துலாம் வாங்குகிற அமௌண்ட்டை கட்டி அவங்க வர வச்சுவாங்க. அப்போ உங்களுடைய அமௌண்ட்டு அவங்கக்கிட்ட போயிடுறது. அவங்க அந்த மணி மூலமாக கமாடிட்டியாக வாங்கிடுறாங்க. அவங்கள பொறுத்தவரை மணி மேக்ஸ் மணி. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் லம்சமாக கொடுத்து வாங்க முடியாது, ஒரு 11 மாதம்
6 மாதமாக கழிச்சு போய் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் கிடைக்குது இல்லை, நம்ம இப்போ இன்றைக்கி விற்கிற உள்ள லம்பாக வாங்க முடியாது கேஷ் கொடுத்து அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் பார்வையில் அது கரெக்டு. அப்போது நீங்கள் வாங்குற போது ஜிஎஸ்டி. சரி இல்லை சார் நான் காயின்ஸ் வாங்குறேனாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி. அப்போ காயின்ஸ் போய் நீங்கள் கொடுத்து நகை பண்ணுறோம் சார், அப்போ நகை பண்ணுற போது அதை உருக்கி தான் சார் பண்ணணும், அதில் கொஞ்சம் வேஸ்டேஜஸ் வரும், அதுக்கும் வாங்குற போது டையிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி. இந்த விற்கிற போதும் இந்த வேஸ்டேஜஸ் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போயிடும், அதுக்கும் ஜிஎஸ்டி. ரைட்டு. சரி நம்ம என்ன தான் சார் மாற்று ஏற்பாடு, அதுக்கு தாங்க டிஜிட்டல் கோல்டு நாட் அட்வைசபிள். அது ஏற்கனவே நம்மளுடைய செபி மற்றும் ஆர்பிஐ எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு யாருக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் கோல்டு ஓரியன்டட் ETF, கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இது மாதிரி வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருங்க. என்னைக்கு நீங்கள் தேவைகள்னு போய் வாங்கினா சரி, இன்னைக்கு நீங்கள் வந்து 100 வாங்குறீங்க, விலை இறங்கினா 120 வாங்கலாம், விலை ஏறுனா 130 வாங்கலாம். பட் ஆவரேஜ்னு பார்க்குறது உங்களுக்கு 90, 95 ஒரு தோராயமாக சொல்கிறேன். அப்போது நீங்கள் அதை விற்கிற போது உங்கள் ஆவரேஜ் காஸ்ட்டை விட அதிகமாக தானே இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் அந்த பணத்துக்கு நீங்கள் தங்க நகை வாங்கலாம். இது வந்து நம்மள மாதிரி சாமானியர்கள் சேமிக்கக்கூடிய ஒரே வழக்கம். நகை தங்கம் ஏறினா ஏறிட்டு போகுது, உச்சங்கிறதுக்கே தீர்மானம் இல்லைம்மா. நேற்றுக்கு உச்சம், இன்றைக்கி இன்னொரு புது உச்சம், நாளைக்கு புது உச்சம் போகிறது. ஆனால் பழையபடி நான் 11,000 வருமானா சற்று கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குளோபல் ஈவெண்ட்ஸு மற்றும் தங்கத்தை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம சாமானியர்கள் ETF, கோல்டு பீஸு வாங்கலாம். இதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ETF பண்ணணுமா, பீஸ் பண்ணணுமா, இதுக்கு என்ன பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு வேணும்னாக்கா இதில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. என் நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கான வழிகள் கொடுக்குறோம். இதோட உங்களுக்கு பங்குச்சந்தையிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பங்குச்சந்தை பற்றி பயிற்சியோ, பங்குச்சந்தை எப்படி என்ன செய்கிறது, அந்த மாதிரி விவரங்கள் வேணாலும் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் வந்து அனுபவத்தில் ஒரு 26 ஆண்டு கால அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு குறைகள் இருந்தாலும் நாங்கள் அடுத்த வாய்ப்பு கிடைக்கிற போது அதை நாங்கள் திருத்திக் கொள்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி. கண்டிப்பாக சார், உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்காக செலவிட்டு இத்தனை விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சில்வர் இயராக துவங்கட்டும், கோல்டு இயர் நல்லபடியாக தொடர்ந்து சாதகமாக இருக்கட்டும். நன்றி.